ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சென்ற வாரம் நாம் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் எல்லாவற்றிலும் எல்லா நிலைகளிலும் எப்படிப்பட்ட காரியத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இல்மை அன்றி, அவனுடைய அறிவை இன்றி எதுவும் இல்லை. அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று சிலர் நம்புவார்கள். ஆனால் அது ஷிர்காயிடும். எப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாத்தாக, அல்லாஹ்வுடைய உயிரோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவமாகவோ அல்லது அல்லாஹ்வோட உயிராகவோ அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்துக்கு உண்டான பால்படுத்தக்கூடிய விஷயத்தை இல்லாத காட்டிலும் நாம் அறிவார்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றிலும் இருக்கிறான் அப்படிங்கிற ஈமான் தான் நம்மளுடைய ஈமான். அதுக்கு மாற்றமான ஈமான் என்பது ஷிர்காயிடும். இது இஸ்லாத்தில் இல்லாத நம்பிக்கை. அது நம்ம பார்த்தோம். எந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அறிவை குறித்து நாம் சென்ற வாரம் வந்தவர்கள் நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர் தான் இன்றைய வாரம். அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பகுதிகளோடு சேர்ந்தவாறு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தினுடைய இல்மு, ஷரியத்துடைய அந்த சட்டமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இருக்கும். அதாவது லா இலாஹா இல்லல்லா முன்னாடி லா இலாஹா, முதல் வணக்கத்திற்குரிய தகுதி யாரும் இல்லை என்று ஈமான் கொள்வது. சரியானது என்னது? இல்லல்லா. இப்படி எல்லாத்துலேயும் வரும். ஷர்ருன்னா ஹைரும் இருக்கும் இல்லையா, நல்லது கெட்டது. அதே போல் பாவம் நன்மை, இப்படி எல்லாவற்றிலும் இரண்டு பகுதிகள் உண்டு. அப்போ சென்ற வாரம் அல்லாஹ்வை குறித்து ஒரு அறிவை நாம் பெற்றதினால் இரண்டு முக்கியமான பிரார்த்தனையை நாம் பார்த்தோம். யாருக்கு ஞாபகம் இருக்குது? ரெண்டு பிரார்த்தனையை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சென்ற வாரம் அட்டன் பண்ணிங்களே. முக்கியமான பிரார்த்தனையில் ஒன்று. அதனோட தொட்டு தான் இந்த வாரமும் நாம் மீண்டும் ஒரு இரண்டு பிரார்த்தனையை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு பிரார்த்தனையை பார்த்தோம். அல்லாஹும்ம இன்னி அபுதுக இப்னி அமதுக நாசியத்தி பியதிக் மாதின் ஃபி ஹுக்முக் அதுலுன் ஃபிய கதாவுக். அதில் நம்ம சிறப்பான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த அதனுடைய விஷயங்களையும் நம்ம பார்த்ததோடு இந்த பிரார்த்தனையும் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்ததை குறித்து போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, படைத்ததை வைத்து சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சென்ற வாரம் நம்ம பார்த்தபோது அல்லாஹ் இப்படி தான் நம்மளை படைச்சிருக்கான்னு ஒன்று சொன்னோம். என்ன படைச்சான்? இல்லை, அவசரக்காரனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். அதற்கு உதாரணம் சொன்னோம். வயதுல் இன்சானு பிஷர்ரி துஆஉ பிகைரி வகானல் இன்சானு அஜூலா. ஏன் மனிதன் அவசரக்காரன் என்பதற்கு உதாரணமாக சூரா அல் இஸ்ரால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வசனத்தையும் நம்ம பார்த்தோம். எப்படின்னா, மனிதன் எப்படி நலவுக்காக வேண்டி கையேந்தி அல்லது மனமார்ந்து உள்ளார்ந்து பிரார்த்தனை செய்கிறானோ அதே போல தீமைக்கும் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்கிறான். காரணம் என்ன? வகானல் இன்சானு அஜூலா. காரணம், மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான். இன்றைக்கும் அதே போல் ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு நாம் பார்க்குறோம். அது என்னன்னா, இன்னல் இன்சான ஹுலிகல், அதாவது மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல் இன்சான ஹுலிக ஹலுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்வான்னா சுவை, இனிப்பு தரக்கூடியது ஹல்வான்னு சொல்கிறோம். இது ஐன் முடியறது என்னது? ஹலுவான்னு சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மஆரிஜில் வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹலுவான்னு சொல்லும் போது என்னன்னு சொன்னால், பதட்டமான ஒரு விதமான பதற்றமான நிலையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்தேன்னு சொல்கிறான். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, இதா மஸ்ஸஉ ஷர்ரு ஜஸூஆ, அவனை ஒரு தீங்கு தொட்டு விட்டால் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அதனால் அவன் பதட்டம் அடைகிறான். எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மனிதனை ஹலுவான்னு படைக்கப்பட்டதே அல்லாஹ் பதற்றமான நிலையில தான் படைக்கப்பட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனைன்னு சொல்லிட்டு இரண்டே சொல்றான். ஷர்ரு அவனை தீண்டினால், அதாவது தீங்கு அவனை தொட்டால் என்ன ஆயிடுறான்? ஜசுவான்னு ஆயிடுறானா. என்னன்னா இன்னும் பதட்டமாயிடுறான். ஏற்கனவே படைக்கப்பட்டதே பதட்டமான ஒரு நிலையில தான் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணம் சொல்லும் போது இதே தீங்கு அவனை தொட்டு விட்டால் என்ன ஆயிடுறான்? அவன் இன்னும் பதட்டமாக, ஏற்கனவே பதட்டமான நிலையில் படைக்கப்பட்டான். அவனிடம் தீங்கு ஏற்பட்டால், ஒரு தீமையோ அல்லது அவனை சூழ ஒரு விஷயம் ஏற்பட்டால், அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று காரியம் நடைபெற்றால் என்ன ஆயிடுறான்? அவன் ஜசுவாயிடுறான். அதே போல பாருங்க, இதா மஸ்ஸவுல் ஹைரு மனுஆ. சரி, நலவு தான் வந்துருச்சு. நலவு வந்தாலும் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, பிறருக்கு கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். நல்லது கிடைச்சா மனிதன் எப்படி படைக்கப்பட்டதா சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கெட்டது நடந்தாலும் பதட்டமாகறான். அதே போல நல்லது நடந்தா பிறருக்கு கிடைக்கக்கூடாதுன்ற ஒரு பதட்டமும் அவனுக்கு இருக்கு. இருக்கிறது போயிடக்கூடாது, அதே போல பிறருக்கும் கிடைக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலையிலே தான் மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்ததுக்கு ஒரு உதாரணமும் சொல்லிட்டான். இல்லல் முஸல்லீன், யாரை தவிர? தொழுகையாலே தவறுகள், தொழுகையோட தவறுகள், தொழுகையில் இருக்கிறவர்களே தவிர சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அல்லதீன ஹும் தாயிமன் சலாத்திஹிம் அலா சலாத்திஹிம் தாயிமன், அந்த தொழுகையிலே நிலைத்து நிற்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு தான் இந்த மேலே உள்ள ஷர்ரும் ஹைரும் ஜசுவாவும் ஆக மாட்டாங்க. யாரு? அவங்க பதட்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட மாட்டார்கள். இல்லல் முஸல்லின் யார் சொல்றா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதனால தான் இன்றைய தலைப்பு எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னால் சென்ற வாரனுடைய தொடர்ச்சி தான் சொல்லும் போது நம்ம எதை இணைக்கிறோம்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்மு ரீதியாக எல்லாவற்றிலும் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். மனிதனை அல்லாஹ் படைத்த நிலையை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஈமானோடு சேர்த்து நான் எப்படிப்பட்டவன் என்கிற ஒரு நிலையை ஒரு மனிதன், ஒரு ஈமான் உள்ளவன் புரிந்து கொள்ள முடியும். இப்போ நான் பதட்டக்காரன் தான், சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம், நான் அவசரக்காரன் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தால் மட்டுமே நம்மால் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் ஏதாவது ஒன்று காரணத்தினால் பிழை இருக்கும் நம்ப முடியும். முதல்ல நம்ம அவசரக்காரனே இல்லைன்னு ஒரு நிலையில நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் நம்ம அவசரக்காரன் அப்படிதான் படைக்கப்பட்டிருந்தோம் என்று யார் சொல்றா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்றைய வசனத்தில் எப்படி பார்த்தோம்? இன்னல் இன்சான குலிகல் என்னது, என்ன வார்த்தை? ஹலுவா. அதனால தான் ஹலுவாவை சொன்னது. ஹலுவா ஐன்ல முடியுது. அப்போ என்னது? பதற்றமான நிலையில தான் நல்லா மனிதனையும் படைத்தேன் என்று சொல்றான். யாருக்கு இந்த பதற்றமான நிலை வராதுன்னு சொல்றான்? நல்லது வந்தாலும் தீமை வந்தாலும் தொழுகையாளி எப்படி ஈமான் உள்ளவர் தானே. அப்ப சாலியானவர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய இரண்டு அழகிய பண்புகளை உடையவர்களாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவான். இந்த உலகத்துல எப்படி அல்லாவை அறிவை புரிந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அடியான், அவன் இந்த படைத்த நோக்கம் என்னை எப்படி அல்லாஹ் படைத்தான் என்கிற ஒரு அறிவையும், எல்லாவற்றிற்குமான அரசாணையாக எல்லாவற்றிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனும் ஞானமிக்க எல்லாவற்றிலும் ஞானமிக்கவனாக இருக்கிறான் என்கிற ஒரு ஈமானோடு தன்னுடைய நிலையம் அறிந்தவனுக்கிடமிருந்து இரண்டு மிகப்பெரிய பண்புகள் வெளிப்படும். இந்த இரண்டு விதமான அழகிய பண்புகளை உடையவர்கள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி கொண்டே போவான். இந்த பண்புகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இது இரண்டு முக்கியமான பண்புகளில் ஒன்று தான் தவக்குல். முதல் பண்பு என்ன? தவக்குல், அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டுதல். இரண்டு பண்புமே அல்லாவோடு சேர்ந்தது தான். ஆனால் இந்த இரண்டு பண்பும் அல்லாவோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு, அல்லாவிடம் நாம் காட்டக்கூடிய அந்த பண்பின் மூலமாக இந்த உலகத்திலும் சர்வசாதாரணமாக நம்ம எல்லாரிடமும் நல்ல வகையில் இருந்துட்டு போயிடலாம். என்னன்னா தவக்குல். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றிலும் அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீன். எந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவன் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க, எந்த அளவிற்கு என்று சொன்னால், வ இந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா, மறைவானவற்றின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைபு, மறைவானவற்றின் மீது யாருக்கு இல்மு இருக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த மறைவானவற்றின் என்னது? சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். மறைவானவற்றின் நம்ம சில விளக்கங்கள் சொன்னோம். என்னது மறைவானவற்றை? மலக்குகள். நமக்கு ஈமான் உள்ளவர்களுக்கு மறைவானவற்றின் என்னது? மலக்குகள், ஜின்கள், ஷைத்தான்கள்,
இல்லையா? நமக்கு கண்ணு முன்னாடி இப்போ நான் பேசி கொண்டிருக்கிறேன், நீங்கள் இருக்குது, உங்களிடம் மலக்கு இருக்குது, ஜின் இருக்குது, கரீன் இருக்குது, 2 மலக்கு நன்மை தீமை எழுதக்கூடியவர்களுக்கு, சபையில் அமரக்கூடிய மலக்குகள் இருக்குது, நன்மை ஏவக்கூடிய மலக்குன்னு இருக்குது. இப்படி பல்விதமான நமக்கு குரான் சொன்ன அடிப்படையில் விளங்கக்கூடிய சில மறைவானவற்றை இருக்குது. இது இல்லாமல் சிலவற்றையும் இந்த உலகத்தில் இருக்குது. உதாரணத்திற்கு காற்று, நமக்கு கண்ணு தெரியுதா? ஆனால் நம்ம எல்லாரும் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் காற்றுன்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி பல வகையான அல்லாஹ்வுடைய அறிவுக்கு எட்டிய நிலையில் எல்லாமே இருக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவனுடைய அறிவை ஒட்டி நமக்கு சொல்லும் போது என்ன சொல்கிறான்? நம்மளை குறித்து எனக்கு எல்லாவற்றிலும் இல்மு இருக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனங்கள் நிறையா பார்த்தோம். நம்ம அல்லாஹ் நம்மிடம் பேசும்போது, ஈமான் கொண்டவர்களோ மனிதர்களிடம் பேசும்பொழுது, நான் எல்லாவற்றிலும் இல்முடையவன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் உரையாடும் போது எப்படி சொல்றான்? நம்மளை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்றான்? வசிர்ரு கௌலஹும் அவ்ஜஹருஹு இன்னஹு அலிமுன் பிதாத்தி சுதூர். உங்களில் உள்ளது, உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் பகிரங்கமாகவோ ரகசியமாகவோ நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி, வெளிப்படுத்தாவிட்டாலும் சரி, என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? உங்களுடைய உள்ளங்களில் உள்ளவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவன் சொல்றான். எல்லா உலகத்தில் இருக்கிற விஷயங்களுடைய அறிவை மட்டும் சொல்லிவிட்டு கடந்து போகாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை நோக்கி சொல்லும் போது எப்படி சொல்றான்? உள்ளத்தில் இருக்கிறதை நான் அறிவேன்றான். ஏன்னா நம்ம போன வாரம் பார்த்தோம், மனிதன் என்ன மாதிரிலாம் செய்வான்? மனிதன் நடிப்பான், மனிதன் மறைப்பான், மனிதன் நடிக்கவும் செய்வான், எல்லாவற்றையும் செய்வான். ஆனால் யாரிடம் அதை யாரிடம் அது மறைக்கவே முடியாது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் மறைக்க முடியாது. அப்போ மனிதனிடம் இயல்பாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதனால தான் ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபியுல்லாவுடைய நம்ம சிறிய விஷயங்களை பார்த்தோம். சிலர் 40, சிலர் 70 வகையான சிலர் மனிதனிடம் இருந்து வெளிப்படக்கூடிய பலவீனங்கள் என்கிற அடிப்படையில் பிரார்த்தனையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதாகவே 34 பிரார்த்தனையும் இருக்குது. 34 வகையான துவாக்களின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று வரக்கூடியதே 34 இருக்குது. இது இல்லாமல் குர்ஆன் சுன்னா என்று ஹதீஸிலிருந்து பார்க்கும் பொழுது சிலர் 40, சிலர் 70 வகையான விஷயங்கள் மனிதனிடம் இருந்து தோன்றக்கூடியது. அதாவது உள்ளத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவனிடம் இருந்து ஏற்படக்கூடிய அந்த உள்ளத்தோடைய தன்மை. ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்கள், இப்போ இந்த பாலைவனம், இப்போ இந்த ரூமில் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பஞ்சை வைக்கிறோம். அந்த பஞ்சு பறக்குமா? எல்லாவற்றையும் ஆஃப் பண்ணிவிட்டு பஞ்சு ஒன்று வைக்கிறோம், ஒரு ஸ்பாஞ்சு ஒன்று, ஒரு சின்ன பஞ்சு பறக்கிற மாதிரி ஒரு பஞ்சை வைக்கிறோம், பறக்குமா? பறக்காது. சரி, ஏசி ஓடுது, அந்த பஞ்சு மூளையில் வச்சுருக்குறோம், பறக்குமா? பறக்காது. ஒட்டு மொத்தமாக இந்த ரூமில் ஃபேனு, ஏசி எல்லாம் போட்டிருக்கோம், பஞ்சு இருக்குது, பறக்குமா? பறக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், பாலைவனத்தில் ஒரு பஞ்சு இருக்குது. அந்த ஹதீஸ் எப்படி வருது? பாலைவனத்தில் ஒரு பஞ்சு இருக்குது. எப்படி போகும் அந்த பஞ்சு? எந்த திசையை நோக்கி போகும்? அடிக்கும் காற்றின் திசை நோக்கம் எப்படியெல்லாம் போதோ அந்த திசையின் நோக்கம் எப்படி போகும் அந்த பஞ்சு? சும்மா அல்லோலப்பட்டு போடும். வேகமாக காற்றடிச்சா எப்படி போகும் அந்த பஞ்சு? இப்படிப்பட்ட நிலையில்தான் மனிதனுடைய உள்ளம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ அழகான ஒரு ஹதீஸ் பாருங்க. மனிதனுடைய உள்ளம் எப்படி? நீங்கள் பாருங்க, நீங்கள் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுங்க, என்னென்னலாம் ஞாபகம் வருது? தொழுகையில் நிற்கிறோங்க, ரொம்ப அமைதியான நேரம், வெள்ளிக்கிழமை தான், ஜும்மா தான், குளிச்சு முடிச்சுட்டு நல்லா எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, வேலை டென்ஷன் எதுவுமே இல்லை. அப்போ கூட நீங்கள் போய் தொழில் நிலையில் என்ன வருது? அப்போ உள்ளத்தினுடைய நிலையை, அப்போ உள்ளத்தை குறித்து 40க்கும் மேற்பட்ட ஹதீஸுகள் நிறைய அறிஞர்கள் தொகுத்துக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம படிக்கும்போது ஆஹா, மனிதனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்ல, பதட்டமான நிலையில் என்னது அவசரக்காரனாக படைத்தேன், உள்ளத்தை பறித்து நிறைய ஹதீஸ் வந்திருக்கு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவன் அந்த அளவிற்கு அறிவாற்றல் உடையவன் என்பதை சொல்லும் பொழுது கூட மனிதனை உன்னிடம் பேசும் பொழுது எப்படி பேசுகிறான்? உள்ளத்தில் உள்ளவற்றையும் நான் அறிவேன். பல வகையான ஹதீஸுகள், அதாவது குர்ஆன் வசனமே இருக்குது. மனிதனை குறித்து நேரடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உரையாடும் பொழுது உள்ளத்தை நான் கண்காணித்து கொண்டிருக்கிறேன். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வெளித்தோற்றத்தையோ அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தையோ பார்ப்பதில்லை. என்னது? வலாக்கின் உந்தூர், என்ன பார்க்குறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? குலூபிக்கும்,
வா அமாலிக்கும், உங்களுடைய உள்ளத்தை பார்க்குறான், உங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அமலை பார்க்குறான். இந்த ரெண்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உற்று கண்காணித்து கொண்டிருக்கிறான் நம்மளை குறித்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அந்த தோற்றத்தை கொண்டோ அல்லது சில விஷயங்களை நம்மளிடம் செல்வாக்கு இருக்குது, நம்மக்கிட்ட செல்வம் இருக்கிறதை கொண்டோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது எல்லாருக்குமே கொடுக்குறான். காஃபிருக்கும் கொடுக்குறான், ஃபிரௌனுக்கே கொடுக்குறான், காரூனுக்கும் கொடுக்குறான் இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது இந்த இரண்டு பண்புகளில் முதல் பண்பு என்னன்னா தவக்குல். தவக்குலை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 12 விஷயங்களை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு நம்ம அந்த தவக்குல் எந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலும் பயனுள்ளதாக நமக்கு அமைக்க முடியும்னு பாருங்கள். ஏன்னா தவக்குல் ஒன்றை ஒருவன் புரிந்து கொண்டால், நல்லா புரிஞ்சுங்க, தவக்குல் என்பதே ஒரு ஈமான் உள்ள ஒரு முஃமின் புரிந்து கொண்டால் அவனிடமிருந்து எல்லாவற்றுக்குமான சொல்யூஷன் உண்டு. எப்படி தவக்குல் இருந்துச்சுன்னா என்ன வரும்? தவக்குல் அல்லாஹ் மேலே ஒரு தவக்குல் இருந்தால் எல்லாவற்றின் மீதும் அவனுக்கு புரிதல் வரும். ஒரே ஒரு அறிஞருடைய கூற்றை மட்டும் பார்ப்போம். இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்களே, அவர்கள் அதிகமாக ஈமானை குறித்து பேசியிருக்கிறாங்க. அவர்கள் ஈமானை தொட்டு பேசாத விஷயமே இல்லை. அந்த அளவிற்கு காரியங்களிலும் சரி, ஈமானுடைய சப்ஜெக்ட்லையும் அந்த அளவிற்கு பேசியிருக்கிறாங்க. அந்த இமாம் ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லும் போது எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த உள்ளம் என்பதை சொன்னது எந்த அளவிற்கு இந்த உள்ளம் நம்மளுடைய விஷயங்களை அந்த தவக்குலோட ஒட்டி பேசுகிறாங்கன்னு சொன்னால், அதாவது அவங்களுடைய ஒட்டுமொத்த அவங்களுடைய அறிவையும் சேர்த்து தவக்குலை குறித்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, ஃபமன் தவக்கல் அலல்லாஹி, யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டிய நிலையில் தவக்குல் வைக்கிறார்களோ, ஹக்க தவக்கல்லாஹி, அதுதான் என்னது, அல்லாஹ்வின் மீது உண்மையான தவக்குலாகவும். அதாவது தவக்குல் என்பது அல்லாஹ்வின் மீது வைப்பதை சொல்லி அவர் சொல்றாரு. தவக்குல்னு சாதாரணமாக சொல்லாமல் எப்படி சொல்றாரு, தவக்குல் அலல்லாஹி ஹக்க தவக்குல், உண்மையாக பொறுப்பை சாட்டக்கூடிய நிலையில் அல்லாஹ்வின் மீது யார் பொறுப்பு சாட்டுவார்களோ, கஃபஹல்லாஹு ஜமீஅ மா அஹம்மஹு மின் அம்ரி துன்யா மின் தீனிஹி வ துன்யா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி அல்லாஹ் மீது யாரெல்லாம் பொறுப்பு சாட்டுகிறார்களோ, அந்த பொறுப்பு சாட்டிய நிலையில் இருக்கும் காலமெல்லாம், இருக்கும் நிலையிலெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு உண்டான எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வான். எதில்? அவனுடைய காரியங்கள், பூமி இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய மார்க்க விஷயங்களாக இருக்கட்டும், எதில்? உலக விஷயங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பு. பாருங்க, ஒருத்தர் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டுறீங்க, அவன் எந்த அளவிற்கு ஆற்றலுடையவன். சென்ற வாரம் தலைப்பு என்ன? எல்லாவற்றிலும் ஈமான் உள்ளவன். அப்போ நம்மளுடைய நிலையை குறித்து, என்னுடைய நிலையை குறித்து, அதில் நீங்கள் உங்களுடைய அப்ளை பண்ணிக்கங்க. என்னுடைய நிலையை குறித்து என்னை விட அதிகம் அறிவுள்ளவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ அவன் மீது நீங்கள் ஒரு காரியத்தின் மீது பொறுப்பை சாட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அவனை விட வேறு யார் பொருத்தத்துக்குரிய தகுதி உடையவன்? அந்த தவக்குலுக்கு பொறுப்பான தகுதி உடையவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார்? சொல்லுங்க. ஒரு மேனேஜர் சொல்கிறார், கன்ஃபார்மாக உனக்கு நாளைக்கு வேலை அப்படின்னு சொல்லி அவர் மேலே தவக்குல் வைக்கிறார். சிறப்பா அல்லாஹ்க்கு தெரியும், முன்னாலேயே கதிரில் எழுதிட்டான், விதியில் எழுதுனது தான் இந்த மேனேஜர் எனக்கு இன்றைக்கி வேலை தர போகிறாருன்னு. அப்போ அவர் மீது நீங்கள் எந்த அளவிற்கு தவக்குல் வைக்கணும்? அவர் மீது நீங்கள் வைக்கிற அந்த தவக்குல், அவர் கொடுத்துருவாருன்னு உறுதிப்பாடும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது உறுதிப்பாடும் எந்த அளவிற்கு இருக்குது. அதனால தான் இப்னுல் தைமியா இப்னு சாலிஹ் அல் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் போது சொன்னாங்க, இந்த தவக்குல் என்பது பூமியில் உள்ள காரியங்களில் வைக்கக்கூடிய தவக்குல் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மேல் வைக்கக்கூடிய தவக்குலை விட இது கூடுதலாக இருக்குமேயானால் அந்த தவக்குல் பாழாகிய நிலையில் இருக்கக்கூடிய தவக்குல். அது முழுமையான சரியான தவக்குல் இல்லை. எப்படி? இப்போ உலகத்தில் இருக்கிற விஷயங்களில் நம்ம வைக்கக்கூடிய தவக்குல் அதிகமாக இருக்கா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எந்த அளவிற்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ கதப மகாதிரல் ஹலாயிகி கப்ல அன் யஹ்லுகுஸ் ஸமாவாதி வல் அர்த பி 50 சன அல்ஃப சன, 50,000 வருடங்களுக்கு முன்னால் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து படைப்புகள் மீதும் உள்ள விஷயத்தை எழுதிவிட்டான், நிர்ணயித்து விட்டான். எப்போக்கு முன்னால் அல்லாஹ் எழுதிட்டானா? ஜஸ்ட் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிகழக்கூடிய நிகழ்வுகளையும்
இந்த மனிதர்களுக்கு உண்டான சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் எல்லா காரியங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஞானமிக்கவன் எப்பொழுது எழுதிவிட்டான்? இன்றைய தினம் இன்றைய பயான் இந்த தலைப்பில் இந்த செய்தியை நான் தெரிவிக்கப் போகிறேன் என்பதையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எழுதினான் என்று ஈமானோடு ஒருவர் இருப்பாரே ஆனால் அவருடைய ஈமான் சரியான ஈமான். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சொன்னதாக. எப்படி 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்டது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்லும் பொழுது இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றில் மீதும் அனைத்து காரியங்களிலும் அனைத்து விஷயங்களிலும் அது நிலைக்கேற்ப அறிவார்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாமே இருக்கும். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தவக்குல் எந்த அளவிற்கு நாம் செய்யணும், தவக்குல் எந்த அளவுக்கு முந்தணும், தவக்குல் எந்த அளவுக்கு நிறைவான உண்மையான தவக்குலாக இருக்கணுன்றதை நம்ம இங்கே புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் தவக்குலை குறித்து வரக்கூடிய சில 12 விஷயங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். 12 விஷயங்களை மேலோட்டமாக நம்ம பார்க்குறோம்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் செய்த தவக்குல், எப்படி அவர்கள் தவக்குல் வச்சாங்க நம்ம சென்ற வாரம் இதை டீட்டெயிலில் பார்த்தோம். ஆனால் தவக்குல்ல இது ஒரு பகுதியாக சொல்லப்படுது. எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், நீங்கள் இந்த குழந்தையை எங்கே கொண்டு போய் போடுங்க, ஆற்றில் கொண்டு போய் போடுங்க. அறிவு என்ன சொல்லுது? ஆற்றில் போட்டால் பச்சை குழந்தை எப்படி இருக்கும்? பதட்டம் இருக்கும். ஒரு தாய்க்கு பதட்டம் இருக்கும். இப்போ இதில் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இரண்டும் சேர்ந்தது தான். பயமும் இருக்கக்கூடிய நிலையில் தான் அந்த தவக்குலும் இருக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, பயம், பதட்டம், கவலை, பிரச்சனை இது மாதிரி இல்லாத நிலையில் தவக்குள் வைக்கணும் போல இருக்குது. அதெல்லாம் நம்மளால் முடியாது, அதெல்லாம் நபிமார்கள், அதெல்லாம் சஹாபாக்கள் தான் ஒரு நினைப்பு நமக்கு சைத்தான் என்ன போடுறான். அப்படி இல்லை, நமக்கும் கவலை இருக்குது, நமக்கும் பயம் இருக்குது, நமக்கும் பிரச்சனைகள் இருக்குன்றத மனிதன் என்கிற அடிப்படையில் நம்மளோட உணர்வு சில நேரங்களில் அதெல்லாம் கொண்டு வரும். ஆனால் அதையெல்லாம் மீறி நாம் யார் மேலே பொறுப்பு சாட்டணும்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மீது பொறுப்பை சாட்டணும். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது வஜாஇலுஹு மினல் முர்சலீன், அவர்கள் எப்படிப்பட்ட தவக்குல் வைத்தார்கள்? முற்றிலுமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையில் பொறுப்பை சாட்டினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய நிலையை காப்பாற்றினானா இல்லையா? பின்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த குழந்தையை மீண்டும் தாயாரிடம் ஒப்படைத்தானா இல்லையா? பால் யாரும் கொடுக்க முடியலை, தாயார் இல்லை. சுப்ஹானல்லாஹ், அந்த தங்கை அவர்களுடைய கூட பிறந்த சகோதரி பார்த்து விட்டு வந்து சொல்கிறாங்க. திருப்பி தாயாரே கொண்டு போய் யாரும் செய்கிறாங்க, யாரிடமும் பால் குடிக்காத அந்த குழந்தை யார்கிட்ட பச்சிளம் குழந்தை பால் குடித்தது? அதே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மீது பொறுப்பை சாட்டிய நிலையில் எவர் ஒருவர் அவருடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும், நிறைவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பு சாட்டிய நிலையில் அவர் செய்வாரோ, நிச்சயம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு கொடுத்தது போன்று மீண்டும் அவர்களுக்கு உண்டான மிதமான நிலையான ஒரு நல்ல சூழலை கொடுப்பான். அதுக்கு அடுத்தது பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல் கிட்ட போய் நிற்கிறாங்க. தவக்குல் எப்படிலாம் வருதுன்னு பாருங்க. எப்படி தான் குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வரலாறு ரீதியாக அந்த தவக்குலை சொல்லியிருக்கிறான். அந்த தவக்குலை நம்ம அப்படி பார்க்காம, தவக்குல்னா என்னப்பா எல்லா விஷயம் செஞ்சுட்டு கடைசியில் அல்லாஹ் மேலே நம்ம பொறுப்பு சாட்டிட்டு போகணும் போல இருக்குங்கிற ஒரு எண்ணப்பில் நம்ம இருக்கிறோம். அதே போல் நமக்கு ஏற்றவாறு, நமக்கு கைக்கு ஏற்றவாறு, நமக்கு உலகில் தெரிகிறவாறு விஷயங்களை மட்டும்தான் நம்ம பொறுப்பு வைக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் நமக்கு இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் போடுறாங்க, ஃபிரௌனுடைய கூட்டம் பின்னால் திரட்டிட்டு வராங்க, கடைசியில் போய் கடல் கிட்ட போய் நிற்கிறாங்க. கடல் கிட்ட போய் சொல்கிறாங்க, காலு கல்லா இன் மய ரப்பி சயஹ்தீன். இந்த சூழலில் யார் என்னை காப்பாற்றுவான்? நிச்சயம் எனது ரப்பு இந்த நிலையில் இருந்து காப்பாற்றக்கூடியவன் என்று யார் சொல்றா? எந்த நிலையில சொல்றாங்க? இந்த பக்கம் பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாமை துரத்திட்டு வரக்கூடிய கூட்டம் ஃபிரௌனுடைய கூட்டமும், முன்னாடி வந்தா கடல்ல போய் தப்பிக்க முடியுமா? அப்போ ரெண்டு பக்கமும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் ஒரு முஃமின் ஈமான் உள்ளவன் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆற்றலுக்கு ஏற்ப, அந்த மனிதனுடைய தக்வாவும் தவக்குலுக்கு ஏற்ப, அவனுடைய சூழலுக்கு ஏற்ப அவனுடைய விதியை மாற்றுவான். அதே போல் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போடுறாங்க பாருங்கள். கொஞ்சம் வரலாறை சொல்லும் பொழுதே தவக்குல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆனால் அந்த சூழலை நமக்கு சொல்லிவிட்டு அந்த ஈமான் உள்ளவருடைய நிலையை குறித்து சொல்கிறான். அது யாராக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல யாருடைய தவக்குலை பற்றி பேசணும்? அவங்க நபியா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை குறித்து நிறைய நபி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு அந்தஸ்தா? அவர்கள் யார்? சாலியானவர்கள் என்றாவது குரானில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? அவர்கள் இரவு முழுக்க அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அந்த மாதிரி ஏதாவது பண்புகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறானா?
ஒரு சந்தர்ப்பம் வருது, அந்த குழந்தையை கொல்லக்கூடிய நிலை வருது, அந்த தாயார் உடனே பதற்ற நிலையில் அல்லாவிடம் பொறுப்பு சாட்டுற நிலையில் அவங்க எந்த ஈமான்ல இருந்தாங்க அல்லாஹ் ஆலம், அதெல்லாம் நம்மளுக்கு விரிவாக சொல்லப்படலை. ஆனால் ஈமான் இருந்தக்கூடிய நிலையில தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழி காமிச்சானா இல்லையா? ஒரு அதிசயமான ஒரு வழியா இல்லையா? அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் தூக்கி போடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? குல்னா யா நாருன் கூனு பர்தன் வசலாமுன் அலா இப்ராஹிம். யார் சொல்கிறா இதை? நெருப்பில் போடக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுறான். யாருக்கு? நெருப்புக்கு கட்டளையிடுறான். இப்படி தான் அல்லாஹ்வுடைய கட்டளை இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆற்றல் மிக்கவன். ஆனால் அல்லாஹ் படைச்சு விட்டுட்டானா? சரி, கதிரெலாம் எழுதிட்டு அல்லாஹ் விட்டுட்டானா? கண்டுக்காமல் நீங்கள் எப்படியே வாங்க அப்படியே சொல்லி பின்னால் நான் வரேன், மறுமை நாளில் வரேன்னு சொல்லி அல்லாஹ் எங்கே நான் சொல்லப்படுறதா? சொல்லுங்கள். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபாங்கிற வசனம் ஓத வேண்டிய அவசியமே இல்லையே. நிச்சயமாக அல்லாஹ் உங்களை நுட்பமாக கண்காணித்து கொண்டிருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் இப்பொழுதும் அந்த விதியை எழுதிய அந்த படைப்புகள் அதனுடைய நிலையை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையும் அவனுடைய அறிவோ அவனுடைய பார்வையிலோ மீறி எதுவும் நடக்கவில்லைங்கிறத அந்த இடத்துல யதார்த்தமாக நம்ம புரியணும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பு சாட்டிய நிலையில் அவருடைய ஈமானுக்கு ஏற்ப அவருடைய தாவா செஞ்சாங்க. அவர்களை சூழ அந்த காஃபிர்கள் கை கட்டி போய் நெருப்பில் போட போனாங்க. அப்போ அல்லாஹ் காப்பாற்றினான். இன்னொரு சம்பவம் பாருங்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொலைத்து விட்டாங்க இல்லையா? எப்படி தொலைச்சாங்க? கனவுக்கு விளக்கம் சொன்னார். கனவுக்கு விளக்கம் சொல்லும்போது நீங்கள் சகோதரர்களிடம் சொல்லாதீங்கன்னு இந்த அளவிற்கு ஆலோசனை சொல்லப்பட்டது. பின்னால் அந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? கூட்டிகிட்டு போய் தொலைந்தாங்க. அந்த இடத்துலையும் சொல்கிறாங்க, இன்னமா அஷ்கு பத்தி வஹுஸ்னி இலல்லாம். எனது கவலை, எனது பொறுப்பு, எனது எல்லா பிரச்சனையும் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. ஏன்னா யாருக்கு எல்லா கவலையும் அறிந்தவன் யார்? என்னுடைய கவலையை, என்னுடைய துன்பமும், என்னுடைய வேதனையும் என்னை விட அதிகம் அறிந்தவன் யார்? ரப்புல் ஆலமீன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? எனது ரப்புக்கு நான் எல்லா கவலையும், எனது ரப்புக்கே என்னுடைய பிரச்சனைகளையும் நான் பொறுப்பை அவங்ககிட்டமே நான் ஒப்படைக்கிறேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு உணர்வு ரீதியாக நம்ம தவக்குள் ரீதியாக நம்மளுடைய உணர்வை பகிர்ந்து கொள்கிறோமா அல்லாஹ் கிட்ட? இதை நம்ம பார்க்கணும். இன்னொன்று பாருங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத்து செய்கிறாங்க. காஃபிர்கள் விரட்டி கொண்டு வராங்க. ஒரு குகைக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கொள்ளும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோடைய நிலையை குறித்து சொல்லும் பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்? இன்னல்லாஹ என்ன சொன்னாங்க? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மோடு இருக்கிறான். முடிஞ்சிருச்சு. இந்த நிலைக்கு நம்ம வரோமா? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, வேலையே போயிடுச்சுப்பா, நாளைக்கே கொடுத்துட்டாங்க டெர்மினேஷன் லெட்டர், நீங்கள் ஊருக்கு போகணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகத்தில் இல்லை பொருளாதாரம் போனால் அப்படியே உடஞ்சி போய்டுறோம். வெறும் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் தான். ஆனால் மீண்டும் நம்ம வருவோங்கிற ஒரு நினைப்பில் தவக்குள் அல்லாஹ் மேலே வைத்து நானாக வேண்டும்ன்றே நம்ம இந்த வேலையை விடலை. நம்மளுடைய பிரச்சனையாலும் சில நேரங்களில் போகும் வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விதியில் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு தெரியாமல் ஒன்று நடக்குதா நம்மளுடைய ரிஸ்கில்? இல்லை. அப்போ அந்த நிலையும் யா அல்லாஹ் இதனுடைய சூழ்நிலையை நீயே நன்கறிந்தவன் சொல்லி அல்லாஹ் மேலே பொறுப்பு சாட்டக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா? அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? அது விரட்டி கொண்டு வராங்க காஃபிர், ஒரு குகைக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அந்த நிலையிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? நம்மோடு யார் இருக்கிறான்? ரப்பு இருக்கிறான். அதே போல் பாருங்கள், மஷூரா செய்யுங்க. உங்களுக்கு மத்தியில் ஈமான் கொண்டவர்களே மஷூரா செய்யுங்க. மஷூரா செய்தாலும் என்ன சொல்கிறாங்க? இதா அஸம்து, நீங்கள் ஒரு முடிவை எட்டிய நிலையில் ஒரு மஷூராவில் முடிவெடுக்கிறீர்கள். எடுத்து விட்டால் என்ன செய்யுங்க? ஃபதவக்கல் அலல்லாஹ். ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, எடுத்ததுனால நீங்கள் சிறப்பானவர்களோ அந்த முடிவுக்கேற்ப நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் சிறப்பாக விடும் தான் நம்பாதீங்க. அந்த பொறுப்பாக நீங்கள் எடுத்த மஷூராவையும் பொறுப்புள்ள தவக்குல் யார் மேலே வைக்கிறீங்க? அல்லாஹ்வின் மீது வைங்க. தவக்குல் இங்கேயும் வருது. என்னது? அறிவார்ந்து சயின்டிஸ்ட்டு, பெரிய அறிஞர்கள், ஒரு 10-15 அறிஞர்கள், உலகத்திலே இருக்கிற மார்க்க அறிஞர்களை கூப்பிட்டு நீங்கள் ஒப்பிட்டு ஒரு கருத்துக்கு நீங்கள் ஒரு மஷூரா எடுத்து வைத்தாலும் யார் அவங்க எங்கே கொண்டு போய் வைக்கணும்? அதனுடைய முடிவை அல்லாஹ்விடமே ஒப்படைக்க வேண்டும். தவக்குல் அல்லாஹ்வையும் சொல்லியிருக்கணும். அதே போல் எல்லா ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தலாக்கோட 3வது வசனம், அவ்வளோதான். அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டியவர்களாக ஈமான் கொண்டவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு யார் போதுமானவர்கள்? அல்லாஹ்வே போதுமானவர்கள். அதே போல் பாருங்கள், எதிரிகள் ஈமான் கொண்டவர்களே, எதிரிகள் உங்களை மிரட்டுறாங்க, எதிரிகள் உங்களை தாக்குறாங்க, எதிரிகளுடைய விஷயமும் உங்களுக்கு பயம் கொடுத்தது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்னு சொல்லுங்கள். யார் போதுமானவன்? எங்களுக்கு வக்கீல் யார்?
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே போதுமான. எதிரிகள் வந்து உங்களை எதிர்கொண்ட நிலையில் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் கூட உங்களுக்கு தவக்குல் எங்கே போகணும்? உங்கள் வைத்திருக்க ஆயுதமோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய படைகளோ அல்ல. யார் மீது தவக்குல் போகணும்? அல்லாவின் மீது தவக்குல் போகணும். அதே போல் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சூரா ஹூத்ல வருது, வ அலைஹி தவக்கல்து வ இலைஹி அனீப். இது ரொம்ப முக்கியமானது. அனீபுங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு சொன்னால், அல்லாவின் மீது ஒரு அடியான் நன்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய குறைநெறிகள் எல்லாம் அறிந்தவன் என்கிற புரிதல் இருக்குமே ஆனால் அவன் செய்த பாவத்திலிருந்து மீளக்கூடிய நிலையில் அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டுவான். அதுதான் இங்கே சொல்லப்படுது. எப்படி? நாம குறை நிறைய செஞ்சிருப்போமா இல்லையா? நாம் என்ன நினைக்கிறோன்னா, உலகத்தில் எனக்கு நடந்த காரியங்கள் நான் செய்த தவறினாலோ, நான் செய்த அவசரத்தினாலோ, நான் செய்த ஒரு என்ன சொல்றது, ஒரு மேம்போக்குனாலோ நடந்ததுன்றது நினைக்காம, அவன் செஞ்சிட்டான், இவன் செஞ்சிட்டான், இவங்க சொல்லிட்டாங்க, இப்படின்னு நம்மளை சுற்றி இருப்பவர்களை குறித்தே நம்மளுடைய குறைகளாக பார்க்கோமா, இல்லை நம்மளை குறித்து பார்க்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறருடைய உணர்வில் அந்த அளவிற்கு கவனம் செலுத்தினாங்க. அபூஜஹல் இறந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த ஜனாசா, காஃபிர்கள் எல்லோரும் பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப வெறுப்பு கொண்ட நிலையில் ஒரு மரணம். அபூஜஹலுடைய மகன் வராரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்ட ஒன்று சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? இவன் இஸ்லாத்தோட எதிரி தான், ஆனால் வரக்கூடியவருக்கு தந்தை, வரக்கூடியவருக்கு யார்? இவர் தந்தை. அதனால் எதுவும் இந்த காஃபிர் என்றதுனால இவரை குறித்து நீங்கள் எதுவும் சொல்லி அவரை வேதனைப்படுத்தி விடாதீர்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தில் பேணுறோமா? இந்த அளவிற்கு நம்மளுடைய மனைவி மக்களோடு நம்ம நடந்துக்கிறோமா? அவனுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குதே, அவனுக்குன்னு ஒரு சூழல் இருக்குதே, அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குமே. நாம் சரின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமோ, நாம் சரின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியமோ அவனை பாதிக்குமோ என்கிற ஒரு கவலையோடு நாம் சில விஷயங்களை செய்கிறோமா? இல்லை தான் தோண்டித்தனமாக நான் செய்தாலே சரிதான், நான் பேசினாலே சரிதான் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு நாம் சில விஷயங்களை ஈஸியாக அணுகிட்டு போகிறோமா? அதனால் கூட பிரச்சனைகள் வருமா இல்லையா? அதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில் அந்த அளவு. அதே போல் எல்லா ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லும்போது, வ அலல்லாஹி ஃபதவக்கல் இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நிச்சயம் எல்லா பொறுப்புகளும் யார் மீது சாட்டுவீர்கள்? அல்லாவின் மீது சாட்டுவீர்கள். யாரை சொல்லுது இது? எல்லா ஈமான் கொண்டவர்களையும் சொல்லுது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் இல்லாமல் எல்லா ஈமான் கொண்ட நபிமார்களை குறித்து சூரா இப்ராஹிமில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், பொறுப்பு சாட்டக்கூடியவர்களுடைய நிலை எல்லாமே யாரிடம் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க? அல்லாவின் மீதே பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு நபிமார்களை குறித்து, எல்லா நபிமார்களை குறித்து சொல்லக்கூடிய செய்திகளிலும் அல்லாஹ் நபிமார்களையும் இப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பார்த்த இந்த 12 வசனங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் என்னன்னா, அல்லாவின் மீது பொறுப்பை சாட்டக்கூடிய நிலைன்னு எப்போ வரும்னா, ஒரு மனிதன் உள்ளத்தால் அவன் ஒரு சூழலில் தள்ளப்படுவான். நல்லா புரிஞ்சுங்க. எதால்? இப்போ நீங்கள் ஃபிசிக்கலி அட்டாக் ஆகிறீங்க, இல்லைனா சைக்காலஜிக்கலி அட்டாக் ஆகிறீங்க, இல்லைனா பயாலஜிக்கலாக ஒரு நோயோ ஏதோ வந்து அட்டாக் ஆகிறீங்க. எல்லா நிலைகளிலும் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. ஏதோ ஒரு பொருள் நம்மளுடைய உடம்புல ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. என்ன பாதிப்பு? எது அடையுது? உள்ளம் தான் அடையுது. நோய் வந்தால் என்ன செய்கிறோம்? உள்ளம் பதட்டமாகதா இல்லையா? உள்ள கவலை அடையுதா இல்லையா? இந்த நோய் சரியாமோ 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. கோவிட்ல எல்லாருமே பார்த்தோமா இல்லையா? கோவிட்னு ஒன்று வந்துச்சா இல்லையா? சாதாரண இருமல் சளி தாங்க. கோவிட்ல எப்படி இருந்தது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு நோய் வந்தாலோ, நம்மளை உடல் ரீதியாக ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு தாக்கப்பட்டாலோ, அல்லது ஒரு சொல், அரபுல ஒரு சொல் இருக்கு, அழகான ஒரு வாக்கியம், ஒரு அறிஞர் சொன்ன ஒரு வாக்கியம். எப்படி சொல்றாருன்னா, நீ எய்ந்த அம்பு என் இதயத்தில் பாய்ந்தது என்பதற்காக வேண்டி நான் கவலைப்படவில்லை, அது யாரிடமிருந்து வந்தது என்றதை பார்த்து நான் கவலைப்படுகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி சொல்லப்படுது கவிதை? நீ அம்பு எய்ந்தவன், அம்பு எய்ந்து விட்டான், அது என் உள்ளத்தை பாய்த்து விட்டது, நான் மரணிக்க போகிறேன், அதற்காக வேண்டி நான் பதட்டமோ கவலை அடையவில்லை, ஆனால் யாரிடமிருந்து அந்த அம்பு வந்ததோ அதை நான் பார்த்து விட்டு நான் இன்னும் கவலை அடைந்து விட்டேன். அதுதான் ஒரு சொல், அது வார்த்தையினுடைய விபரீதம்.
சொல்லையோ அந்த வார்த்தையை வைத்து இல்லை, யார் சொல்கிறார்கள் என்பதை வைத்து அதனுடைய உள்ளத்தில் நமக்கு தாக்கம் ஏற்படுத்துதா இல்லையா? அம்மா சும்மா சொல்லியிருக்க மாட்டாங்க, உம்மா சொல்லியிருக்க கூடாது, அண்ணன் சொல்லியிருக்க கூடாது, இப்படின்னு வருதா இல்லையா வார்த்தை? யார் வேணா சொல்லியிருக்கட்டும், நீ சொல்லக்கூடாதுன்னு ஒரு நிலையில நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய உறவுகளோ, நம்மளுடைய ஆபீஸ்ல இருக்கவங்களோ, நம்மளுடைய நட்பு வட்டாரங்களோ, இல்லை இது போன்று மார்க்க விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களோ இது நம்ம கண்காணிக்கிறோமா இல்லையா? யாரிடம் வேண்டாம் நீங்கள் நம்பிக்கை இழக்கும் நிலையில் நடந்து கொள்ளுங்கள், ஆனால் நம்பிக்கைக்கே உரியவர்களிடமே நீங்கள் நம்பிக்கை இல்லாதவாறு நடந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அவருடைய நிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸுங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. எப்படின்னா, ஒரு சொல்லிருப்பீர்கள், அதனுடைய விபரீதமோ அர்த்தமோ பொருளோ நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள், அந்த சொல்லின் காரணத்தினால் ஒருவர் நரகம் அடைவார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். காரணம் என்ன? ஒரு சொல் அதனுடைய விபரீதமோ தெரியாம கூட நீங்க சொல்லுங்க, அந்த சொல்லின் மூலமாக அவர் பாதிப்பு ஏற்பட்டால் மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார், அந்த வார்த்தையினாலே அவர் நரகம் செல்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு வார்த்தை எந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்க்குது, யார? ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குது. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சொல்லே, தவக்குல் என்பதை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டால் அந்த பண்பு அல்லாஹ்விடம் எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹ் என்னை அறிந்தவன், என்னை சுற்றி நிகழக்கூடிய காரியங்களை என்னை பாதிக்க ஏற்படுத்தும் என்பதை முன்கூட்டியே அறிந்தவன் ரப்புல் ஆலமீன். இப்படி எல்லாவற்றிலும் அறிவார்ந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூலம் எனக்கு ஒரு சூழல் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நான் தாக்கப்பட்டிருக்கிறேன், எனது உள்ளம் சீரான ஒரு பாழான ஒரு கண்டிஷன்ல இருக்குன்னு சொன்னா இதனை ரப்புல் ஆலமீன் நன்கு அறிந்தவன். ஆகவே இதற்கு உண்டான நிலைக்கு பொறுப்பு சாட்டக்கூடியவன் யார்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். இப்படிங்கிற அந்த தவக்குளுடைய பண்பு, அழகிய பண்பு ஒரு சாலியானவரிடமிருந்து வெளிப்படும். இது யாருக்கெல்லாம் வெளிப்பட்டது என்று குர்ஆன்ல நம்ம பார்த்தோம். நபிமார்கள், சாலியானவர்கள் எல்லாரிடம். இப்போ இந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நம்ம பார்ப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாலியானவர்கள் எப்பொழுது ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நாம அவர்களை பார்க்கும் பொழுதோ, அந்த சாலியானவர்களுடைய நிலைகளை நாம பார்க்கும் பொழுதோ, அல்லது நாமே அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டாலோ, தவக்குல் அல்லாஹ்வின் மீது இருக்கும் பட்சத்தில் அவருடைய நிலை உலகத்தில் ரொம்ப அற்பமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். விரல் விட்டு எண்ணக்கூடிய அற்ப காசுகளுக்காக வேண்டி விற்கப்பட்டவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று குர்ஆன் பதிவு செய்யுது. எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மார்க்கம் அல்லது ஈமான் அல்லது நல்லவர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு உலக பற்று இருக்குமா இல்லையா? ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி. நல்லவன் இல்லைங்க, அவன் உலகத்துல ரொம்ப பற்றுள்ளவனா இருப்பானா இல்லையா? ஒரு கெட்டவன் உலகத்துல பற்றுள்ளவனா இருப்பானா இல்லையா? ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல அது கூட இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 30 வயசுல ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம், 20 வயசுல அழகாக இருக்கக்கூடிய தோற்றம், குழந்தையா இருக்கும்போது அழகா இருப்பாரா இல்லையா? நம்மளே எடுத்துப்போங்க. அப்போ இப்போ இருக்கிற ஃபோட்டோவையும் சின்ன பிள்ளையில நான் அழகாக இருந்தேன்னு எத்தனை பேர் மனைவியிடம் பார்த்தோம், மனைவி கணவனை பார்த்து நம்ம பேசியிருப்போம். ஏன்? 30 வயசில் நம்மளுடைய முகத்தை எப்படி இருக்கோ சின்ன வயசில் இன்னும் அழகாக தான் இருப்போம், மாற்று கருத்தே இல்லை. அதான் ஒருவர் சொன்னாரா, என்ன சின்ன பிள்ளையில எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் ஏஞ்சி கொண்டு நாங்கள், ஏன்பா நீ சின்ன பிள்ளையா இருந்தப்போ நீ அழகாக தான் இருப்ப, இப்போ யாருமே பார்க்க முடியலன்னு சொல்லி மனைவி சொன்னாலாம். இப்போ இந்த மாதிரி நாம் சின்ன பிள்ளையில அழகாக இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்லவர்கள் இல்லையா இல்லாத நிலையில வாழ்ந்த சகோதரர்கள் வகானு மினஸ் ஜாஹிதீன்னு குர்ஆன் சொல்லுது. எப்படி? வஷரஹு பி தமனின் பக்ஸின் தராஹிம மஅதூதத்தின், விரல் விட்டு எண்ணக்கூடிய அற்ப வெள்ளி காசுகளுக்கு விற்கப்படக்கூடிய நிலையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லிட்டு அந்த சகோதரருடைய நிலையை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி முடிக்கிறான் அந்த வசனத்துல? வகானு மின ஜாஹிதீன், அவர்கள் உலக பற்றற்றவர்களாக இருந்தார்கள். உலகத்துல பற்றே இல்லையா அவங்களுக்கு, அதனாலதான் அற்ப காசுக்கு சகோதரனையும் வித்துட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அழகான இருக்கக்கூடிய ஒருவர் சிறு பிள்ளையில எவ்வளவு அழகா இருப்பாரு, தன்னுடைய சகோதரர் எவ்வளவு. சரி, உலகத்துக்கு தான் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எவ்வளவு விற்கலாம், அதிகமாவது வித்துருக்கணும்ல, அது கூட விற்கல பாருங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்தார்கள், ஒரு சொற்பமான காசாக இருந்தாலும் அவர்கள் வாங்கி சென்றார்கள். பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எகிப்து கொண்டு போனால் காலம் பதில் சொல்லியது. அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்திற்கு என்னவானார்? மிக பெரும் ஒரு மினிஸ்டர் ஆனார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் சாலியானவர்கள் எல்லோருமே அவர்களுடைய நிலையை குறித்தோ அல்லது நீங்கள் ஒரு சாலிவானவர்களை ஒருவருடைய நிலையை பார்த்தோ நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். அவர்களுடைய அந்த நிலையானது அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடம்
அவரை உயர்த்த போகிறான். அவர்களுடைய உயர்த்துவதற்காக வேண்டி ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இதுதான் யதார்த்தமான நிலை. இது முதல் பண்பு. முதல் பண்பு என்னது? சாலியானவர்கள் வெளிப்படக்கூடிய முதல் பண்பு என்ன? தவக்குல். தவக்குல் எதனால் ஒரு ஈமான் உள்ளவன் அந்த தவக்குளுடைய நிலையை அதிகரிக்க முடியும்? இதுதான் உங்களோட கொஸ்டின். இதுக்கு பதில் சொல்லாமல் போகும். தவக்குல், இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஆளுக்கு ஒரு அப்துல்லாங்கிற ஒரு இருக்காருப்பா, அவர் தவக்குல் உச்சக்கட்டத்தில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும்னா அவருக்கு கூடுதலாக என்ன அறிவு இருந்துக்கிட்டே இருக்கணும்? ஈமான் இருக்கணும். அதான் சாலியானவர்கள் வந்துருச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றின அறிவு இருந்துக்கிட்டே இருக்கணும். மறக்கக்கூடிய நிலையில் தான் அந்த சூழல் தள்ளப்படும். எப்படி மறக்கக்கூடிய? அதனால தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலையை குறித்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல அழகிய வரலாறுன்னு அடிக்கடி வரும்போது, நான் பொறுமையானவன், என்னுடைய கவலையை நான் அல்லாஹ்விடமே சொல்லணும்னு வருதே, என்ன சாபிரின்லாம் வருதே, எது வருது? அவர் இந்த மாதிரி பிள்ளையிலே நல்ல பிள்ளைப்பா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவரை கொண்டு போய் வித்துட்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து என்ன சொல்றாங்க? ரத்தத்தோட ஒரு சட்டையை காட்டுறாங்க. எப்படிலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு போல் எல்லா நிலைகளிலும் உள்ளத்தால் நோவினை அடைந்து கண்ணீர் சிந்த மல்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிள்ளை கிடைத்ததே ஒரு பெரிய வரலாறு. பிள்ளை கிடைத்த பிறகு இப்படிப்பட்ட சகோதரர்கள் கிடைத்தது ஒரு பெரிய வரலாறு. அதிலும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு மகன் பிறந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அது ஒரு வரலாறு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நபி. அப்போ உச்சக்கட்டத்தில் ஒரு வரலாறை சொல்லப்பட்டு அவருடைய எல்லா நிலைகளிலும் சூழலிலும் அவருடைய உள்ளம் எந்த அளவிற்கு அல்லோலப்பட்டதோ எல்லா நிலைகளிலும் அவர் யாரிடம் போய் பொறுப்பு சாட்டிய நிலையில் அவருடைய வாழ்க்கை வரலாறு பதியப்படுது? அல்லாவின் மீது. அப்ப தவக்குல் என்பது அல்லாவை பற்றின ஒரு தெளிவான ஒரு அறிவு இருக்குமே. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் விதியை எழுதினான், அல்லாஹ்வுடைய அறிவை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை என்கிற உணர்வும் சிந்தனையும் இருக்குமே. ஆனால் நம்மளை உலகமே தாக்கினாலும் உலகமே நமக்கு எதிராக இருந்தாலும் நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம் என்கிறதுதான் குர்ஆனில் தவக்குலை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் சாலியானவர்களுடைய வரலாறை சொல்லும் பொழுது அதை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லப்படுது. இரண்டாவது முக்கியமான பண்பு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அறிவை ஒருவர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து மீதும் ஆற்றலுடையவன் என்பது தெரியுமானால் அவனிடம் இருந்து ஒன்று வெளிப்படும். அது என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்ததனுடைய சிறப்பான படைப்பாளர். அல்லாஹ் படைப்பாளனே சிறப்பான படைப்பு. அதிலும் சிறப்பான படைத்த ஒரு படைப்பு என்ன சொல்லப்படுது? மனிதர்கள். மனிதர்களும் சிறப்பான ஒரு படைப்பு என்ன? நபிமார்கள். நபிமார்களும் சிறப்பான படைப்பு யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த படைத்ததிலே சிறப்பான மலக்குமார்களில் சிறப்பு கூடியவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூடுதலாக வஹியை கொண்டு வந்து சேர்த்த நபிமார்களில் அவர்களே வந்து இமாமத்து நின்று எல்லா நபிமார்களும் பின்னால் நின்ற ஒரு வரலாறு இஸ்ரா வல் மிஹ்ராஜில் பார்க்குறோம். அவர் கேட்குறாரு ஒரு பிரார்த்தனை கேட்குறாங்க. அந்த பிரார்த்தனை தான் ஒரு ஈமான் கொண்டவர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை. ரப்பி ஃபிர்லி ஹதீயதி வ ஜஹலி வ இஸ்ராஃபி அம்ரி. என்ன சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீ முஸ்லிமில் சஹீ புகாரியில் வரக்கூடிய ஹதீஸுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. ரப்பி ஃபிர்லி ஹதீயதி, யா அல்லாஹ் என்னை இறைவனே என்னை மன்னித்து விடு. ஹதீயத்தி எனது பாவங்களை. என்ன சொல்கிறாங்க? வ ஜஹலி வ இஸ்ராஃபி அம்ரி. ரெண்டு நிலையில் நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருக்கிறாங்க. ரெண்டு நிலை என்ன? வ ஜஹலி எனது அறியாமையினால நிலையில், அறியாமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்திருப்பாங்களா? சொல்லுங்க. ஆனால் கேட்குறாங்க, அறியாத நிலையில் செய்திருக்கலாம், அல்லாஹ்வாலும். ஏன்னா சில நேரங்களில் தேனை ஹராமாக்கி கொண்டாங்க, சில நேரங்கள் நடக்குது இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டித்து வரணும்னா அது ஒரு தவறு தானே. ஏன்னா அதனால தான் நாளை மறுமையில் எல்லா நபிமார்களும் அவருடைய கவுமுக்கு அவர்களுடைய நிலையை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் போய் ஒவ்வொரு நபிமாரும் ஒரு பெரிய ஒரு ஹதீஸ் ஒன்று வரும் சஹீஹ் புகாரில். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபிமாரும் எதை சொல்லி நான் அல்லாஹ்விடம் சென்று இந்த மஹ்ஷரில் கேள்வி கணக்கை அல்லாஹ்விடம் நான் ஆரம்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல எல்லா நபிமார்களும், எதை சொல்லுவாங்க? அவர்களுடைய அந்தஸ்தை குறித்து சொல்வார்களா, அல்லது அவர்கள் கூட்டத்தினுடைய குறைவை குறித்து சொல்வார்களா, அல்லது நான் உலகத்தில் முன்னால் வந்தவங்ககிட்ட இந்த மாதிரி காரணம் எதை சொல்லுவாங்க? எந்த நபியும் போய் அல்லாஹ்விடம் நான் இதற்கு என்னால் போய் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று கேட்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, எதை குறித்து சொல்லுவாங்க? எல்லா நபிமாரும் எல்லாரும் அவங்களுடைய தவறை தான் சொல்லுவாங்க. நபிமார்கள், வெற்றிக்குரிய நபிமார்களே, நேர்வழிக்கு வழிகாட்டக்கூடிய நபிமார்களே,
நாளை மஹ்ஷரில் இருந்து கௌமுக்கே கொண்டு போய் சேர்த்து அல்லாவிடம் சிபாரிசு அவர்கள் மூலம் நடக்கக்கூடிய விசாரணைக்குண்டான விசாரணையே அல்லாவிடம் நாங்கள் கேட்க முடியாது என்று ஒவ்வொரு நபிமாரும் சொல்லக்கூடிய அந்த மஹ்ஷருடைய நிலையை குறித்து சொல்லும் பொழுது எல்லா நபிமார்களும் எதை குறித்து சொல்றாங்க? நான் இந்த பாவம் செஞ்சேன், நான் எந்த தவறை செஞ்சேன், நான் இதை பண்ணேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் இதை போய் சொன்னேன், இதெல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துடையவர்களே நாளை மறுமையிலே அவர்களுக்கு முதலில் நினைவு வரக்கூடியது அவர்கள் செய்த பாவம் என்று சொன்னால், இப்போ வாழும் காலத்திலேயே அவங்க அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சாங்கன்னு சொன்னால் அதில் மிகவும் உயர்ந்த மனிதர் என்று நாம் அடையாளப்படுத்தக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது சொன்னால், ரப்பி ஃபிர்லி ஹதியதி வ ஜஹலி வ இஸ்ராஃபி அம்ரி, எனது இறைவா என்னை மன்னித்து விடு, எனது பாவங்களை, எப்படிப்பட்ட பாவங்கள் தெரியுமா? வ ஜஹலி வ இஸ்ராஃபி அம்ரி, எனது அறியாமல் நான் செய்த பாவங்களும் எனது வரம்பை மீறி நான் செய்த பாவங்களும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. வமா அந்த அலமு பிஹி, இதை பற்றி அனைத்து அறிவும் உன்னிடமே உள்ளது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரப்பிடம் ஒரு படைத்ததிலே சிறப்பான படைப்புள்ள நபிமார்களுக்கு சிறப்பான ஒரு நபி கேட்கிறார். அப்போ எந்த அளவிற்கு அல்லாஹ்வோடு உரையாடுகிறார் தன்னுடைய பாவங்களை குறித்துன்னு பாருங்க. இப்படி நாம் உருகி பாவம் கேட்குறோமா? அதோட முடிக்கல. அதுக்கு சொல்றாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி ஹதாயாய, யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னித்து விடு. எப்படிப்பட்ட பாவங்கள் தெரியுமா? வ அம்தி வ ஜஹலி வ ஹஸ்லி, ஒரு 3 விதமான பாவங்கள். எப்படின்னா, நான் ரொம்ப தீவிரமாக சீரியஸாக நான் செஞ்ச பாவம். சுப்ஹானல்லாஹ், எப்படி கேட்குறாங்க? நான் சீரியஸாக செஞ்ச பாவம், வேடிக்கையாக செஞ்ச பாவம், அல்லது எனது அலட்சியத்தினாலும் நான் செய்த பாவங்கள். எல்லா நிலைகளும் நான் செஞ்சிருப்பேன்ல பாவங்கள்னு சொல்லி முதல்ல கேட்ட நிலையிலே முடியல. அதுக்கப்புறமும் இன்னும் விரிவாக கேட்குறாங்க அந்த தௌபாவை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, வக்குல்லு தாலிக இந்தி, எல்லா பாவங்களும் நான் தான் செஞ்சேன். அனைத்து பாவங்களுக்குரியவன் யாரு? நானே தான் செஞ்சேன். அதில் முழு பொறுப்பு தான். அவன் சொன்னான் நான் செஞ்சது, இவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பட்டாங்க, இல்லைன்னா நான் அந்த பாவம் செஞ்சிருக்க மாட்டேன், அவன் இந்த மாதிரி என்னை அழைக்கவில்லை என்றால் நான் இந்த பாவத்துக்கு போயிருக்க மாட்டேன்னு சில பேர் நியாயம் பேசுகிறாங்க. பார்த்தீங்களா? பாவத்தை குறித்து எவன் ஒருவன் நியாயம் பேசுகிறானோ அவனை விட மோசக்காரன், சைத்தான், ஏமாற்றக்கூடியவன் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட புனிதமிக்க மனிதர் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர் யார்? அவர்களே சொல்றாங்க, வகுல்லு தாலிக இந்தி, எனது நிலையில் செய்த எல்லாவற்றிற்கும் பொறுப்புடையவன் நான். சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட நிறுத்தாமல் கேட்குறாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹ்கர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து, நான் முந்திய செய்த பாவங்கள், பின்னால் செய்யக்கூடிய பாவங்கள், வெளிப்படையாக நான் செய்த பாவங்கள், ரகசியமாக அஸ்ரர்து மறைவாக செய்த பாவங்கள். முன்னால் செஞ்சிருப்பேன்ல அந்த பாவத்தையும் சேர்த்து, இதற்கப்புறம் நான் செய்ய இருப்பேனே அந்த பாவங்களையும் சேர்த்து, ரகசியமாக நான் செய்திருப்பேன் யாருக்கும் தெரியாமல் தனிமையிலோ எனது உள்ளார்ந்தோ அதற்குரிய பாவங்கள், பின்று வெளிப்படையாக நான் செய்த பாவங்கள். சொல்லிட்டு அதோட விட்டாங்களா? நம்ம சென்ற வாரம் பார்த்தனுடைய தொடர்ச்சி. சென்ற வாரம் நாம் பார்த்தோம், அல்லாஹும்ம இன்னி அபுதுக இபினி அபுதுக இபினி அமதுக நாசியத்தி எதைக்குன்னு வரது. அதில் உச்சகட்ட பிரார்த்தனைகளிலே நீங்கள் எல்லா பிரார்த்தனைகளும் தான் இது உச்சகட்ட பிரார்த்தனையாக வரும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வந்து அல்லாவை அறிமுகம் செய்வதற்கு தான் நபிமார்கள் வந்தார்கள். அப்படிப்பட்ட நமக்கென்ற தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவை அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டும் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை கொண்டும், பெயரும் அதாவது அஸ்மா சிஃபாத், அதை கொண்டு தான் அல்லாஹ் தன்னை அறிமுகம் செய்துமாறு நபிமார்கள் மூலம் அவனை அறிமுகப்படுத்தினான். அப்படிப்பட்ட எல்லாவற்றிற்குமான பெயரை கொண்டு நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை எந்த பிரார்த்தனை இருக்கு? ஒரே ஒரு பிரார்த்தனை தான், அதுதான் அந்த பிரார்த்தனை. புரியுதா? மற்ற பிரார்த்தனை எல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர் வரும், அல்லாஹ்வுடைய பெயர் வரும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பிரார்த்தனையில் அல்லாஹ்வுடைய பெயரில் அதிகமாக ரப்பு சேர்ப்பாங்க. ஆனால் அதை தவிர்த்து சில குறிப்பிட்ட அல்லாஹ்வுடைய அஸ்மாவுடைய பெயரையோ அல்லது சிஃபத்தையும் சொல்கிறாங்க ஒரு பிரார்த்தனைன்னா அந்த பிரார்த்தனையுடைய வெகுமதியும் அதனுடைய மதிப்பே கூடுதல். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தர் கொடைவள்ளல் என்று, அதாவது ரொம்ப வசதி உள்ளவரை கொடைவள்ளல் என்று சொல்லும் பொழுது அவர் நெஞ்சார்ந்து கொடுப்பார், அவர் மனமார்ந்து கொடுப்பார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் அந்த சிஃபத்துடைய அந்த பெயர், எல்லா சிஃபத்துக்கும் அல்லாஹ்க்கு மன்னிக்கணும், எல்லா பெயருக்கும் அல்லாஹ்வுடைய சிஃபத் இருக்கு. அல்லாஹ்வுடைய பெயர் இருக்குல்ல, அஸ்மாக்கள் இருக்குல்ல, எல்லா அஸ்மாக்களுக்கும் சிஃபத் இருக்கு, எல்லா சிஃபத்துக்கும் பெயர் இல்லை. இது அறிவு, இது இல்மு. எப்படி? திரும்ப சொல்லுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எல்லா பெயர்களுக்கும் ஒவ்வொரு பெயருக்கும் சிஃபத் இருக்கு.
இப்படி சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபத்துக்கும் பெயர் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லுங்க, அல்லாஹ் கோபம் அடைவான், இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் இருக்கா இல்லையா? என்ன இருக்கு? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் சொல்றோமா இல்லையா? யார் மீது அல்லாஹ் கோபம் கொண்டானோ, அல் காதிபின் அல்லாஹ்வுடைய பேர் இருக்கா? இல்லை. ஆனால் கோபம் கொள்வான் அல்லாஹ் என்பது சிஃபத்து. இப்படி பண்புகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பண்புகளில் எதையெல்லாம் சிஃபத்தாக சொல்லப்பட்டதோ அதுக்கு பெயர் இருக்காது எல்லாத்துக்குமே. ஆனால் எல்லா பெயர்களுக்கும் பண்பு இருக்குது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெயரை சொல்லி ஒரு துவா வருதுன்னா அப்போ அல்லாஹ்வுடைய சிஃபத் இருக்குமா இல்லையா? அதுல அதனால அவன் சொல்ல வருது எது என்ன காரணத்துக்கு நம்ம இந்த விளக்கம் கொடுக்குறோம் தெரியுதா? இந்த துவாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய முந்தைய, எனது பிந்தைய, எனது வெளிப்படையான, எனது ரகசியமான பாவங்களையும் மன்னித்து விடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பெயரை சொல்கிறாங்க. அன்தல் முகத்திமு வ அன்தல் முஅக்கிரு, நீதான் முந்தக்கூடியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலுடையவன், நீதான் பிந்தக்கூடிய அல்லது பிற்படுத்தக்கூடிய ஆற்றல், அதை பிற்படுத்தக்கூடிய ஆற்றலுடையவன் அப்படிங்கிற அந்த ரெண்டு பெயரை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, வ அன்தல் முஅக்கிருன்னு சொல்லிட்டு வ அன்த அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ அனைத்து மீதும் பேராற்றல் உடையவன் அப்படின்னு சொல்லி இந்த துவா முடியுது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒன்று இருக்குமே ஆனால் அது என்னது? அத்துவா ஹுவல் இபாதான்னு சொன்னாங்களே, துவா என்பதே இபாதத் தான். துவாங்கிறதே இபாதத் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இஸ்ஸத்தை உயர்த்தக்கூடிய நிலையில் ஒரு அடியான் செய்யக்கூடிய துவா தான் அல்லாஹ்வை உயர்த்தக்கூடிய நிலையில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஒரு அடியானுக்கும் ஒரு அல்லாஹ்வுக்கும் சொன்னால், அந்த துவாக்கள்லேயே இஸ்திக்ஃபார் தான் உயர்ந்தது. எது? அந்த துவாலையே நம்ம தௌபா கேட்குறோம்ல, அதுதான் உயர்ந்தது. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பற்றி எல்லா விஷயங்களும் அறிந்தவன். நான் தான் சொன்னேன், நம்ம என்ன செய்வோம்? பொய் சொல்லுவோம். நம்ம என்ன செய்வோம்? நடிக்கலாம். நம்ம என்ன செய்வோம்? ஏமாத்தவும் செய்யலாம். இது மூணு யார்கிட்ட செய்ய முடியாது? அல்லாஹ் கிட்ட செய்ய முடியாது. இன்னொன்று, நமக்கும் அறிவார்ந்து சிலர் செய்ய முடியாது. இப்போ பாருங்க, நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு நல்ல விஷயத்த ஒரு பையனுக்கோ நீங்கள் யாருக்கோ சொல்கிறீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் சொன்ன விஷயம் நல்லது தான், ஆனால் அதனால் பிரச்சனை வந்திருக்கா இல்லையா? அவருக்கும் உங்களுக்கும் நீங்கள் சொல்கிற விஷயம் நல்லமாக தான் இருக்கும், நல்ல விஷயமாக தான் இருக்கும். அறிவுக்கும் சரி, அந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு சரின்னு நமக்கு அறிவுக்கு எல்லாமே படுது. ஆனால் அதை சொன்னதுனால ஒரு பிரச்சனை வந்திருக்குமா இல்லையா அவர்கிட்ட? ஏன் வருது? அப்போ நமக்கு தெரியாத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்த ஏதோ ஒன்று அவரை டிஸ்டர்ப் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறருடைய உணர்வுக்கு அதிகம் மதிப்பு கொடுத்த நிலையில் ஒரு பயானை நம்ம செஞ்சோம். அதில் நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டது. உதாரணத்துக்கு தான் நம்ம அதை சொன்னோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் பாருங்களேன், ஒரு தெரு வீதியில் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பெண்மணியிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து பேசினார்கள். சஹாபாக்கள் சொன்ன ஹதீஸ். யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரு வீதியில் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பெண்மணியிடம் பேசி சிரித்து இருந்தார்கள் என்று நபித்தோழர்கள் சொன்ன ஹதீஸ் இருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவருக்கெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் பிறருடைய உணர்வை மதித்து சிலருக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் என்றது பாருங்க. இன்றைக்கு என்னன்னா, நாம தான் முக்கியம், நம்முடைய சொல்லு தான் முக்கியம், நம்மளுடைய செயல் தான் முக்கியம், அதுதான் குடும்பத்தில் தலையாக இருக்க வேண்டும், அதை சுற்றியே அவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற மனநோயில நம்ம எல்லோரும் நடந்து கொள்வதனால் நாம் எல்லாவற்றிலும் சரி நினைக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனையை பார்த்தா நமக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு உண்மை வெளிப்படுது. என்னன்னா, அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் அறிந்தவன், அவனுக்கு தெரியாமல் நாம் சிலவற்றை அவசரக்காரன் என்பதனால், மனிதன் அவசரப்பட்டவனே, நீ அவசரக்காரனால தான் படைக்கப்பட்டிருக்கிற, நீ பதற்றமான ஒரு நிலையில தான் படைக்கப்பட்டவன் அலுவா அப்படிங்கிற அந்த அறிவு இருந்திருந்தா நாமளே உணர்ந்திருப்போம். நான் ஏதோ அவசரப்பட்டு சொல்லியிருக்கலாமோ, நான் அவனை பதட்டமான நிலையில் அவனை ஏதோ தள்ளுறதுக்காக வேண்டி ஏதோ நான் நல்லதுன்னு நினைச்சு சொன்னது அவனை பதட்டம் ஏற்படுத்துதோ அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வருதா என்னைக்காவது? அப்ப நியாயம் எப்படி படுத்துறோம்னு சொன்னா, பிறருக்கு ஏற்படும் பொழுது நாம அதுல நீதிவான்களாக இருக்கிறோம், நமக்குன்னு ஒண்ணு ஏற்படும் பொழுது நம்ம அதுல என்னவா இருக்கிறோம்? வக்கீலா இருக்கிறோம், வாதாடக்கூடிய நிலை இருக்கும். அதாவது வேற சொல்றான், நீ சொல்லியிருக்க கூடாதுன்றான், நாம என்ன சொல்றோம்னா அதுக்கு வாதம் செய்யறோம். ஆமாம்மா கரெக்ட், இல்லை நான் அதனால தான் இது சொன்னேன், இல்லை நீங்கள் இதை சொல்லி பாரு, இப்படி நாம என்னன்னோ கட்டுக்கதை கட்டி தான் சொன்னதை சரி காணக்கூடிய நிலையில் தான் இருக்கிறான். இது மார்க்கம் இல்லாத அறிவுக்கே இப்படி தான் வருது. மார்க்கம் இல்லாத சப்ஜெக்டுக்கே இப்படி பேசுகிறாங்க.
மார்க்கம் உள்ள சப்ஜெக்ட்டுக்கே இப்படி தான். மார்க்கம் இல்லாததாவது பரவாயில்லைங்க, உலகத்தில் உங்களுக்கு ஒரு புரிதல், இவருக்கு ஒரு அறிவு இருக்கும், இவருக்கு ஒரு அறிவு இருக்கும், இவருக்கு ஒரு அனுபவம் இருக்கும், அதை வச்சு இவர் சொல்கிறாருன்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கம் எப்படிங்க மாறும்? ஆனால் அந்த மார்க்கத்தில் கூட அறிவில்லாத, மார்க்கத்தில் கூட அவசரமாக, மார்க்கத்தில் கூட பதட்டமாக ஒரு புரிதல் அடிப்படையில் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு போகிறோம், செஞ்சுக்கிட்டு போகிறோம். அதை எப்படி நீங்கள் சரி காணுவீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால தான் சூஃபிகளுக்கும் தரிகாக்களுக்கும் சில இந்த மாதிரி அல்லாவை பற்றின சரியான புரிதல் இல்லாதவர்களுடைய எக்ஸ்ட்ரீம் தான். எது எக்ஸ்ட்ரீமு? உணர்வு ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக என்ன பண்ணிடுவாங்க, ஒரு அவுலியாவை கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இஸ்லாத்தில் நமக்கு அப்படி தான் கிடையாது. அப்படி பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மிகப்பெரிய அவுலியா யார்? நபித்தோழர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மரணத்திற்கு பிறகு அவர்களே யாரிடமே போல, அவர்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கபருக்கு போல. அப்போ நாம் புரிஞ்சு வச்சிருக்கிற இல்மு, அல்லாவை பற்றின ஒரு அறிவு சரிவர இருந்தால், ஒரு சாலியானவர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய இரண்டாவது முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? என்ன பண்பு? இஸ்திக்ஃபார் செய்கிறது. நான் சரியாக நடந்து கொண்டாலும், நான் சரியாக ஒன்று வேணாங்க, ஒரு மார்க்க விஷயம் நம்ம பேசுகிறோம், ஒரு மார்க்க விஷயங்கள் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய புரட்சியோ இல்லை இஸ்லாமிய விஷயத்துக்காக வேண்டி ஏதோ ஒன்று நம்ம செய்கிறோம். புரட்சிங்கிற வார்த்தை தப்புன்னு வச்சுங்க, நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம், மார்க்க விஷயங்களுக்கு ஒன்று செய்கிறோம். ஜிஹாதுக்கு போகிறோங்க, எப்படி வச்சுப்போமே, ஒரு ஜிஹாது காலகட்டத்துக்கு நம்ம போகிறோம், ஜிஹாதுக்கு நம்ம எல்லாம் மஷூரா செய்கிறோம். மஷூரா செஞ்சதுக்கப்புறம் என்ன துவாங்க? மஷூரா செஞ்சதுக்கப்புறம் ஒரு துவா இருக்குது. என்ன துவா? சுபானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். எதுக்கு அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்? இந்த பயான் நிகழ்ச்சி தான். நான் அவதூறோ, நான் அசிங்கமாவோ, நான் ஒன்றும் தவறாகவோ, அல்லாஹ் எனக்கு இருந்த அறிவை ஏற்று நான் ஒரு சில தகவல்களை குரான் சொன்ன அடிப்படையில் நம்ம செய்கிறோம். நீங்களும் எந்த ஒரு பாவமும் இல்லை செய்கிறீங்க. ஆனால் நம்ம எல்லோரும் செய்ய வேண்டிய பிரார்த்தனை, இந்த மஜ்லிஸில் முடிக்கும் போது செய்ய வேண்டிய பிரார்த்தனைன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவன் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நீங்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு போங்கன்றாங்க. ஏன்னா இதில் கூட நமது நிலையில் ஏற்ப, நமக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு ஒரு தீமையை தீண்டிருக்கும். எண்ணத்தாலோ, சிந்தனையினாலோ, ஏதாவது ஒன்று வார்த்தையினாலோ. புரியுதா? வார்த்தை சொன்னது சரியாக இருந்திருக்கும், நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கலாம். வாய்ப்பு இருக்கா இல்லையா? சொல்லப்பட்டவர் சொல்லக்கூடிய செய்தியை சரிவர அவருடைய அறிவுக்கு ஏற்ப வார்த்தை பிரயோகம் யுறுத்து ஏற்ற குறைவோடு சொல்லிட்டார். அதில் சரியான ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் கேட்பவருடைய நிலை, கேட்பவருடைய சூழலுக்கு ஏற்ப அவர் என்ன நினச்சிருப்பாரு, அவர் தவறாக எடுத்திருப்பாரு. இப்படி நடந்திருக்கலாமா இல்லையா? அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு புனிதமான இந்த மஜ்லிஸுகள், புனிதமான இந்த துவா, இது மஷூராக்கள் கூட, நல்ல விஷயங்களுக்காக வேண்டி நீங்கள் ஒன்று கூடி செய்யக்கூடிய மஷூராக்கு கூட நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொல்லப்படுது. அதனால தான் பாருங்கள், சூரா அல் அம்பியா 21வது சூறாவுடைய இறுதி பகுதியில் வரும்பொழுது பாருங்கள், இதோட முடிக்கலாம் நம்ம இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்துல நபிமார்களுடைய வரலாறாக சொல்கிறான். வ ஐயூப இதுநாதா ரப்பஹு இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ இன்னி, அதாவது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நோய்வினைப்பட்ட நேரத்தில் மிக பெரும் சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு நோயில் இருந்தாங்கன்னு வரலாறுல சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள், சில ரிவாயத்தில் அதுக்கும் மேலே ஆண்டுகளுக்கு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. மனைவி கூட சில நேரங்களில் அவர் பேசுனது, மனைவியோடைய சொல்லு கூட அவங்களுக்கு அதிருப்தியாக ஒரு ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. யார்? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் செய்த பிரார்த்தனையில் என்ன கேட்குறாங்க? அவங்க ஒரு பிரார்த்தனை கேட்குறாங்க, யாரெல்லாம் என்ன நோயிலேருந்து நிவாரணம் கொடுன்னு கேட்கலாம். என்ன செய்கிறாங்க? அந்த பிரார்த்தனையில் என்ன சொல்லப்படுறாங்க? இன்னி மஸ்ஸனிய துர்ரு, என்ன சொல்கிறாங்க? வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். முடிஞ்சு. என்னுடைய அறிவோ இந்த நோய்க்கு தான் மருந்து, இந்த நோய்க்கு இதுதான் நிவாரணம், இதெல்லாம் நான் முயற்சி பண்ணேன். நம்மளுடைய பிரார்த்தனையோடைய லெவல் எப்படி இருக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அறிவையும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் என்பது என்னுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி என்னோடு தொடர்பு படுத்த வேண்டும், என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு அறிவு இருந்திருந்தால், நபிமார்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்த போது எனக்கு குணமாயிடும் அப்படிங்கிறது தானே அது அர்த்தம். அறிவு கேட்டிருப்போம்னா, இந்த மருத்துவம் செஞ்சால் எனக்கு குணமாகுமா, அந்த மருத்துவத்தை எனக்கு கேளுன்னு கேட்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்பது சிறப்பா, அல்லது நீங்கள் வெறும் மருந்தை மட்டும் தேடுறது உலகத்தில் சிறப்பா? நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால தான் நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ் யாரு? அல் கஃபார், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன்.
அப்படின்னு சொல்ல அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது, நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், வானங்களிலிருந்து உங்களுக்கு மழையை பொழி வைப்பான். இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களுக்கு குடும்பத்தில் அபிவிருத்தியை செய்வான். இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களுக்கு ரிஸ்கை வழங்குவான். சொல்லப்படுதா இல்லையா? இஸ்திக்ஃபாருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இஸ்திக்ஃபாருக்கும் என்ன சம்பந்தம்? அதனால தான் பாருங்க, ஒட்டுமொத்த நபித்தோழர்களிலே சிறப்பான ஒரு நபித்தோழராக நமக்கு அறியப்பட்டவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு சில பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுங்கள்னு கேட்குறாங்க. அப்படி எனக்கு பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுங்கள்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது, அவர் இல்முலையும் அவருக்குன்னு உலகத்தில் ஒரு பெரிய ஒரு அறிவும் உள்ளவர், அனுபவமிக்க ஒரு பெரியவர், அவருக்குன்னு ஒரு உறவும் இருக்குது, அவருக்குன்னு ஒரு கலீலாவும் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த துவா என்ன? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அல்லாஹும்ம இன்னி அஸ்லம், திரும்பி சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி தலம்து நஃப்ஸி, எனக்கே தடுமாறுது. அல்லாஹும்ம இன்னி தலம்து நஃப்ஸி இன்னி துல்மன் கதீரா, இல்லை இன்னி துல்மன் கதீரா, நான் எனது பாவங்களுடைய நிலைகளில் நான் அதிகரித்து விட்டேன். அல்லாஹ் கிட்ட நீங்கள் துவா கேளுங்கன்னு இஸ்திக்ஃபார் சொல்லி தராங்க. நான் எனக்கு நானே அதிகமாக தீமையை செய்து விட்டேன், அதனால் என்னை பாவங்களிலிருந்து மன்னிப்பு கேறுன்னு சொல்லி வரக்கூடிய பிரார்த்தனை. வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த சுப்ஹானல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி தலம்து நஃப்ஸி துல்மன் கதீரா லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட பிரார்த்தனை பாருங்க. யா அல்லாஹ், எனக்கு நானே அதிகமாக தீங்கு செஞ்சுட்டேன், எனக்கு நானே அதிகமாக அநியாயம் செஞ்சுட்டேன். யாருக்கு சொல்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்லி கொடுக்குற பிரார்த்தனை. நீ என்ன செய்ய, நீ பிரார்த்தனை வேணும் என்று கேட்டாயன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லி கொடுக்குறாங்க? நீயே அதிகமாக தீங்கு இழைத்து விட்டாய், அநியாயம் செய்து கொண்டாய், பாவத்தில் ஈடுபட்டு விட்டாய், அதனால் நீயே எனக்கு பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்று யாரிடம் முறையிடு? அல்லாவிடம் முறையிடுன்னு சொல்லி, அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துடைய நபி தோழர்களில் உள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபாரை சொல்லித்தராங்கன்னு சொன்னால், இந்த இரண்டு முக்கியமான பண்புகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100க்கும் மேற்பட்ட அல்லது 70க்கும் மேற்பட்ட நாங்கள் நபிகள் நாயகம், யார் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் அவர் முணுமுணுக்கக்கூடியதை, நாங்கள் அவர் உதடு அசைவக்கூடியதில் ஏதோ ஒரு சத்தம் விட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கக்கூடியதற்கு நாங்கள் செவிமடுத்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைக், இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா, நாம இஸ்திக்ஃபார் செய்கிறோமா? நம்ம எப்போ இஸ்திக்ஃபார், தவக்குலும் இஸ்திக்ஃபாரும் நம்ம மனிதர்கள் எப்பொழுது செய்கிறோம்னு சொன்னால், அல்லாஹ் பாதுகாப்பு இல்லா ரஹமத் செய்வதற்களை தவிர நம்மளுடைய பெரும்பான்மையானவர்களுடைய தவக்குள் எப்பொழுது வருது என்று சொன்னால், பயமான சூழ்நிலை தான் தவக்குள் போகுது. அது சொன்னோம் இல்லையா, 100 ரியால் புரட்ட வேண்டிய இருக்குன்னா 90 ரியால் புரட்டிட்டால் 10 ரியாலுக்கு அல்லாவின் மீது தவக்குள் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது கொடுத்ததும் அல்லாதான்ற நிலை இல்லாமல் ஒரு பயமான இக்கட்டான சூழ்நிலை வரும்போது மட்டும் தவக்குள்ள அதிகமாக நம்ம செய்கிறோம். அதனால தான் தஹஜ்ஜுத் எப்போ செய்கிறாங்க? வேலையே கிடைக்காம நீண்ட நாள் போனால் தஹஜ்ஜுத் வருது, பிள்ளையே இல்லாமல் நீண்ட காலம் போனால் தஹஜ்ஜுத் வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்பொழுது தஹஜ்ஜுடைய தேவை வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்தால் முதல் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன? அதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். என்ன பிரார்த்தனை? அபு சலாமான்னு நினைக்கிறேன், அபு சலாமா அப்துர் ரஹ்மான் ஹஃபிதுல்லா, அவர் ஒரு தாபியின், ரஹிமுல்லா மன்னிக்கணும், அவர் தாபின், அவர் சொல்றாரு, நாங்கள் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம், சஹீஹ் முஸ்லிம்ல வருது, நாங்கள் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் போய் கேட்டோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதை அடைந்தால் முதலில் எதை கொண்டு அவருடைய நிலையை ஆரம்பிப்பார்கள்? எதை கொண்டுனா எதை? திக்ரை கொண்டு. அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை, யாரும் மடப்படம் பண்ணலப்ப. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம கேட்பவர்கள், சொல்பவரும் சரி கேட்பவர்களும் சரி, நாம் இங்கே சீரியஸாக இருக்கணும். எப்படி சீரியஸாக இருக்கணும்? ஒரு 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 மார்க்க விஷயங்கள் நம்ம ஈடுபடுறோம், அல்லாஹ்வுடைய அறிவை பற்றி நம்ம பேசுகிறோம், நாம் எல்லோரும் பலவீனமானவர்கள் என்கிற ஒரு புரிதல் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை எப்படியாவது தப்பித்து சொர்க்கம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம எட்ட வேண்டும்னு ஒரு நினைக்க நம்ம பரஸ்பரமாக நம்மளுக்குள்ளே பேசி ஒரு சில விஷயங்களை கருத்து பரிமாறிக்கொள்கிறோம்.
ஆனால் அதனுடைய நிலையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் இன்னும் நாடலைன்னு நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒரு பிரார்த்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்தால் இதை தான் சொல்லி தொடங்குவார்கள் என்றால், நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாளைக்கு மஹ்ஷர்ல நின்று அவர்களை சந்திக்கும் பொழுது யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்ற அளவுக்கோ அல்லது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அவரோடு வாழ வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருக்கு. ஆனால் அவர் காலையில் எழுந்த பிரார்த்தனை ஒன்று செய்வாங்க. அந்த பிரார்த்தனை எனக்கு இன்னும் மனப்பாடம் ஆகலை. ஆனால் மற்றது ஆஃபீஸ் ஃபைல்ஸு, ஸ்கூல்ஸ் ஃபைல்ஸு, இந்த ஃபைல்ஸு, அது என்ன, எப்போ ஃபீஸ் கட்டணும், எப்போ மனைவி பிறந்தனால அது என்ன, இப்படி உலக ரீதியான அறிவை நாம் அதிகமாக வைத்திருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உலகத்திலேயே மிக பெரும் நேசத்திற்குரியவராக நமக்கு இருக்கணும்னு குர்ஆன் சொல்லுது, நம்மளுடைய மார்க்கம் சொல்லுது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை பொழுது அடைந்தால் முதலில் கேட்பார்கள் ஒரு பிரார்த்தனை சொன்னால் நம்ம எவ்வளோ சீரியஸாக இருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயீல வ மீகாயீல வ இஸ்ராஃபில் ஃபாத்திரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ஆலிமுல் கைபி வஷ் ஷஹாதா அன்த தஹ்குமு பைன இபாதக ஃபீமா கானு ஃபீஹி முக்தலிஃபூன் சிராத்தல் அல்லாஹும்ம அன்த ரப் அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயில வ மீகாயில வ இஸ்ராஃபில் ஃபாத்திரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ஆலிமுல் கைபி வஷ் ஷஹாதா அன்த தஹ்குமு பைன இபாதக ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன் இஹ்தீனி லி மக்துலிஃபி ஃபீ தடுமாறுது. என்ன சொல்லுங்க? மீ ஹக்கி பி இத்னிக. சுப்ஹானல்லாஹ். என்ன இந்த துவால் நீங்கள் என்ன அவதானிக்கிறீங்க? இந்த துவா எப்படி ஆரம்பிக்குது? காலையில் எழுந்த உடனே நம்மளுடைய பலவீனம் தெரிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பற்றிய மிக துல்லியமான அறிவுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயீல வ மீகாயீல வ இஸ்ராஃபீல் ஃபாத்திரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அதுக்கப்புறம் என்ன வருது? ஆலிமுல் கைபி வஷ் ஷஹாதா. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வார்த்தை! ஜிப்ராயில், மீகாயில், இஸ்ராஃபீலோடைய இரட்சகனே, உன்னிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன். எப்படிப்பட்டவன் நீ தெரியுமா? அப்படிதான் வருது அந்த பிரார்த்தனை. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? ஃபாத்திரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், எந்த ஒரு முன் உதாரணம் இன்றி படைத்த அந்த உலகத்தை படைத்தவனே, ஆலிமுல் கைபி வஷ் ஷஹாதா. ஆலிமுல் யாரு? கைப். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில் எழுந்த உடனே அல்லாஹ்விட பேசுறாங்க. படைப்பிலே சிறப்பான படைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரிட பேசுறாங்க? படைத்த ரப்புல் ஆலமீனிடம் பேசுறாங்க. துவாங்கிறது அதானங்க. அல்லாஹ்விடம் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? அல்லாஹ்வை உயர்த்தி பேசுறாங்க. அல்லாஹ் இப்படிப்பட்ட மலக்குகளுடைய இரட்சகனே என்று பேசுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்தனே, எந்த ஒரு முன்மாதிரியும் இன்று படைத்திருக்கிறாயேன்னு பேசுறாங்க. கைபு ஸமாவாத்தி வல் ஆலிமுல் கைப், நீ மறைவானவற்றின் ஞானமிக்கவனே என்று அல்லாஹ் காலையில் எழுந்தவனை புகழ்ந்து இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய ஒரு படைப்பான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை பொழுதை அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால், நமக்கும் காலை பொழுது தினந்தோறும் விடிஞ்சு விடியாமல் தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் நாம் அந்த காலையிலேருந்து இந்த பிரார்த்தனையை ஒன்று மடப்பாடம் செய்யலை, நம்மளுடைய வளமையிலையும் அதை கொண்டு வரலன்னு சொன்னால், எப்படி எந்த ஒரு முகாந்தரத்தை வைத்து நான் சாட்சி சொல்கிறேன், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் நேசிக்கிறேன், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அவர்கள் எதை செய்தார்களோ நான் அதை செய்ய மாட்டேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்திக்ஃபார் என்பது காலையில் இருந்து இரவு வரைக்கும் செய்யணும். இஸ்திக்ஃபார் என்பது தவக்குலும் இஸ்திக்ஃபாரும் உன்னோடு பிணைந்தது. அதனால தான் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, அதுதான் நம்ம ஆரம்பித்தோம். எப்படி சொல்கிறாங்க இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ்? தவக்குல் என்பது ஹக்க தவக்குலாக இருக்கணும், உண்மையான தவக்குலாக இருக்கும். எப்போ உண்மையான தவக்குலாவும்? அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தால். அப்படி செய்தால் என்னாகும்? அல்லாஹ் உங்களுடைய உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸோட நம்ம முடிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான துன்யா ஹம்மஹு, யார் ஒருவர் உங்களுக்கு உள்ளத்தில் இந்த துன்யா தான் வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி விதியை எழுதியிருக்கிறான்னு சொன்னால், ஃபர்ரக்கல்லாஹு அலைஹி அம்ரஹு, உங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் விரைந்து போய் அடையக்கூடிய நிலையில் அல்லாஹ் பரத்தி வைத்து விடுவான். எப்படி? ஹம்மகும், இந்த துன்யா தான் வேணும் என்ற நிலையில் ஒருவருடைய நிலை இருக்குமே ஆனால், இந்த துன்யா தான் நம்முடைய வாழ்க்கை என்று ஒருவருடைய சிந்தனை இருக்குமே ஆனால், அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரியத்தை எப்படி செஞ்சிருவான்?
ஃபர்ரக்கல்லாஹு அலைஹி, அவர் எல்லா காரியங்களும் சேர்ந்து போய் தேடி அலையுமாறு செஞ்சு விடுவான். அது மட்டும் இல்லை, ஃபக்ரஹு ஐனஹு, அவர் கண்ணு முன்னால வறுமையை நிறுத்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லா பாதுகாக்க வேண்டும். இந்த உலகமே கதினா அதே சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கானல் ஆஹிரத்து நீயத்தஹு, யார் ஒருவருடைய நீயத்து மறுமைக்காக வேண்டி அவருடைய வாழ்க்கையோட நிலை இருக்குமோ அவருக்கு ஜம அல்லாஹு அலைஹி அம்ரஹு, அவருக்காக வேண்டி எல்லா காரியங்களும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருப்பான். வஜஅல கினாஹு ஃபீ கல்பிஹி, அவருடைய நிலை எப்படி இருக்குமா? மறுமைக்காக வேண்டி அவருடைய நிலையை வாழ்ந்து கொண்ட ஒரு முஃமினுடைய நிலை எப்படி இருக்குமா? ஜம அல்லாஹு அலைஹி அம்ரஹு, எல்லா காரியங்களும் அவருக்காக வேண்டி அல்லாஹ் ஜமா செய்வான், அவருக்காக வேண்டி தேடி வரும். இந்த துன்யாவே வரும், கீழ் படிந்து உங்களுக்கு முன்னால் வரும். யார் எப்படிப்பட்ட நிலையில் இருந்து வாழ்க்கையுடையவர்களுக்கு? ஆகிரத்துடைய முன் உதாரணமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய சிந்தனை போக்கில் வாழக்கூடியவர்களுக்கு இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் இந்த உலகத்தை என்று சொன்னால், தவக்குலும் இஸ்திக்ஃபாரும் நம்முடைய சாலியானவர்களிடமிருந்து அடிக்கடி அனுதினமும் எல்லா நிலைகளிலும் நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு மிக அழகிய பண்புகள். இது அல்லாஹ்வோடு தொடர்பு பட்டது. அல்லாஹ்வோடு ஒருவர் தொடர்பு பட்ட நிலையில் இந்த இரண்டு பண்புகளையும் சரிவர செய்தார் என்று சொன்னால் வல்லாஹி இதில் மாற்று கருத்தே இல்லை. குர்ஆன் சுன்னா நமக்கு தெளிவாக வரலாறோடு நமக்கு பதிவு செய்து நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயம் அதற்குரிய கூலியை வழங்குவான். அதுதான் நாளை மஹ்ஷரில் நாம் என்னவற்றையும் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டியவனாக, நான் எல்லாவற்றிலும் பாவம் செய்தவனாக எல்லாமே இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு இருக்கிறோம் என்ற நிலையில் நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால், இந்த இஸ்திக்ஃபாரும் இந்த தவக்குலும் நம்மளுடைய இறுதி நேரத்தில் மலக்குமார்களும் வந்து சொல்லுவாங்க, வலா தஹ்ஸனு வலா தகாஃபு, நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம், இனி நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று நம்மளுடைய ரூவை எடுத்து செல்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கேற்ப நம்மளுடைய இந்த அழகிய பண்புகளை நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய சூழ்நிலைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அறிவையும் அதற்கு உண்டான தௌஃபீக்கையும் வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய பயான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.